மைசூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கங்கம்மா என்ற மூதாட்டி தன் 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார். அவரது மூத்த மகன் சங்கர், மருமகள் லலிதா மற்றும் பேரன் ராஜீவ். அவரது இளைய மகன் சந்துரு, மருமகள் பார்வதி மற்றும் பேத்தி சுமா. அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்த போதிலும் அவர்களின் இதயங்கள் ஒன்றுபடவில்லை. கங்கம்மாவின் பாசம் எப்போதும் அவரது மூத்த மகன் மற்றும் மருமகள் மீதே இருந்தது. ஓ, காலையில் எழுந்ததும் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. லலிதா என் மாமியார். லலிதாவின் ஒரே மகள். பார்வதியை பற்றி என்ன? அவள் வீட்டின் ராணியைப் போல அமர்ந்திருக்கிறாள். துளசி, நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நன்மை செய். அனைவரின் இதயத்திலும் அன்பு இருக்கட்டும். என் மாமியாரின் இதய லலிதா, சமையலறைக்கு சென்று பார்வதிக்கு உதவு. அவள் எவ்வளவு நேரம் தனியாக சமைப்பாள்? அத்தை, நான் இன்னும் எவ்வளவு நேரம் தனியாக துணி துவைக்க வேண்டும்? ஏன் பார்வதிக்கு மட்டும் உதவுகிறீர்கள்? எனக்கு யாரும் உதவுவதில்லை. என்ன லலிதா, என் முன்னால் பேசுகிறாயா? நீதானே மூத்த மருமகள். உனக்கு வீட்டின் பொறுப்பு இல்லையா? அத்தை, நான் ஒரு பெரிய மருமகளாகிவிட்டால் எனக்கும் கொஞ்சம் ஒழுக்கம் இருக்க வேண்டாமா? நீங்கள் எப்போதும் பார்வதியை பார்த்துக் கொள்கிறீர்கள். என் தவறுகளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். பார்வதி நுழைகிறாள். அக்கா, ஏன் சண்டை போடுகிறீர்கள்? நான் சமைக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை முடியுங்கள். நீ எவ்வளவு நல்லவள் என்று காட்டிக்கொள்ளாதே. உன் நாடகம் எனக்கு தெரியும். சங்கரும் சந்துருவும் வயலிலிருந்து வருகிறார்கள். சங்கர் விவசாய கருவிகளையும் சந்துரு காய்கறிகள் நிறைந்த கூடையையும் சுமந்து வருகிறார்கள். என்ன ஆச்சு? ஏன் சண்டை போடுகிறீர்கள்? உன் அம்மாவை கேள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னாச்சு பார்வதி? ஒன்றுமில்லை, ஒரு சின்ன சண்டை. நீ போய் குடித்து விட்டு வா. நான் உன்னை இரவு உணவிற்கு அழைக்கிறேன். பார்வதி எப்போதும் அமைதியாக இருப்பாள். அவளுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் தன் கணவனுக்கு கவலை ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து விடுவாள். ஆனால் அவள் மனதின் ஒரு மூலையில் தவறு செய்தேன் என்ற ஒரு கேள்வி அவளை எப்போதும் வாட்டி வதைக்கும். மாலை நேரம் வீட்டில் அனைவரும் கூடுவார்கள். ஆனால் இந்த குடும்பத்தில் அனைவரும் அரிதாகவே ஒன்றாக கூடுவார்கள். ஏனென்றால் கங்கம்மாவின் நாட்டம் ஒரே ஒரு பக்கமாகத்தான் இருக்கும். வா ராஜு, பாட்டிக்கு அருகில் வா. என் செல்ல பேரனே, உனக்கு ஒரு இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். பாட்டி, என்ன இனிப்பு? மைசூர் பாக். உனக்கு தெரியுமா, உன் அப்பா சின்ன வயசுல இந்த தின்பண்டத்தை ரொம்ப சாப்பிடுவாரு. சுமா பாட்டியை நோக்கி போட முயற்சிக்கிறாள். பாட்டி, பாட்டி, சுமாவுக்கும் இது வேணும். நான் இதை ராஜுவுக்கு கொடுத்து விட்டேன். உனக்கு இப்போது இது வேண்டாம். உன் அம்மா இந்த பாலை குடிக்கட்டும். கங்கம்மாவின் வார்த்தைகள் பார்வதியின் நெஞ்சில் அம்பு போல துளைத்தன. அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஆனால் தன் மாமியார் முன்னிலையில் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அம்மா, சுமா உங்கள் பேத்தி. அவளுக்கும் நீங்கள் ஒன்று கொடுக்க வேண்டாமா? என் பேர குழந்தைகள் யார் என்று எனக்கு தெரியும். எனக்கு அறிவுரை சொல்லாதே. சந்துருவால் தன் தாயிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அம்மா அவள் மீது அன்பு வைத்திருக்கிறாள். ஆனால் அதை அவள் வெளிப்படுத்தும் விதத்தில் திருப்தியாக இருக்கிறாள். ஆனால் பார்வதியின் மனதில் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. இரவு. வீடு முழுவதும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் சந்துரு மற்றும் பார்வதியின் அறை மட்டும் உணர்ச்சிகளால் நிறைந்திருந்தது. சந்துரு, நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? என் அத்தைக்கு ஏன் என்னை பிடிக்கவில்லை? நான் தினமும் காலையில் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்கிறேன். ஆனால் அவள் ஏன் என்னை நேசிக்கவில்லை? பார்வதி, என் அம்மா சங்கரை மிகவும் நேசிக்கிறார். சிறுவயதிலிருந்தே அவரை மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறார். அதே பழக்கம் இப்போதும் தொடர்கிறது. இது உன் தவறல்ல. ஆனால் அவர்கள் சுமாவையும் அழைத்துச் செல்லவில்லை. அது அவளுக்கு எப்படி புரியும்? அவளுக்கும் அவளுடைய பாட்டியின் அன்பு தேவை. காலம் மாறும் பார்வதி. நமது உண்மையும் நமது நேர்மையும் ஒரு நாள் வெல்லும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் பலம் சந்திரன். ஆனால் இந்த அநீதி எவ்வளவு காலம் நீடிக்கும்? சிறிது காலம் பொறுத்திருந்து பார். நான் நாளை அம்மாவிடம் பேசுகிறேன். சந்திரனின் வார்த்தைகள் பார்வதிக்கு அமைதியை கொடுத்தன. ஆனால் அவள் மனதின் ஆழத்தில் ஒரு பயம் இருந்தது. இந்த அநீதி தொடர்ந்தால் தன் குடும்பத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற பயம். கிராமத்து அம்மையார் திருவிழா. கிராம மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கூடியுள்ளனர். கங்கம்மாவின் குடும்பமும் வந்திருந்தது. ஆனால் இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் பார்வதி மட்டுமே அவமானத்தை சந்திக்க நேர்ந்தது. கங்கம்மா, உங்கள் பிள்ளைகளும் மருமகள்களும் நலமாக இருக்கிறார்கள். கடவுளின் அருள் உங்கள் மீது இருக்கிறது. ஆமம்மா,
கடவுளின் அருள் உங்கள் மீது இருக்கிறது. எங்கள் லலிதா வீட்டை நன்றாக பார்த்து கொள்கிறாள். ராஜீவ் படிப்பில் மிகவும் திறமையானவன். மற்றொரு மருமகள் பார்வதி நலமாக இருக்கிறாளா? அவள் நலமாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு மருமகள் தான் இருக்கிறாள். இந்த குடும்பத்திற்கு ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. கங்கம்மாவின் வார்த்தைகள் காற்றில் மிதந்து பார்வதியின் காதுகளில் விழுந்தன. அவள் தன் மாமியாருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள். அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை துளைத்தன. மாமியார், நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடாது. இங்கேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்தாயா? உனக்கு வெட்கமே இல்லையா? அம்மா, இது ரொம்ப அதிகம். பார்வதி உங்கள் மருமகள். அவளை இப்படி அவமானப்படுத்துவது நியாயமா? சந்துரு முதல் முறையாக தன் தாயின் முன் குரலை உயர்த்தினான். அவன் மனதில் கோபமும் வலியும் ஒருங்கே நிறைந்திருந்தன. அம்மா கொஞ்சம் எல்லை மீறிவிட்டார். அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் இடையில் வரக்கூடாது. பார்வதி தனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று கங்கம்மா நினைக்கிறாள். ஆனால் பார்வதி எவ்வளவு நல்லவள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவள் மிகவும் கடினமாக உழைக்கிறாள். ஆனால் அவளுடைய மாமியார் அதை பார்ப்பதில்லை. காலை 2 மணி. வீடு முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் கங்கம்மாவின் நெஞ்சில் ஏதோ ஒரு விதமான சங்கடம் ஏற்படத் தொடங்கியது. அது அவர்களின் வாழ்வின் கடைசி இரவு என்று யாருக்கும் தெரியாது. ஓ, என் இதயம் நொறுங்குகிறது. யாராவது வாருங்கள். பார்வதி எழுந்து தன் அறையிலிருந்து வெளியே வருகிறாள். அவளால் தூங்க முடியவில்லை. அத்தை, என்ன ஆச்சு? என்ன வலி? என் நெஞ்சு ரொம்ப வலிக்கிறது. என்னால் மூச்சு விட முடியவில்லை. நான் சந்துருவை எழுப்புகிறேன். உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன். தன் மாமியார் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் அந்த தருணத்தில் தன் மாமியாரின் உயிரை காப்பாற்றுவதுதான் அவளுக்கு முக்கியமாக இருந்தது. அவள் ஓடினாள். சந்துரு, சங்கர் எல்லோரையும் எழுப்பினார்கள். என்னாச்சு பார்வதி? மாமியாருக்கு நெஞ்சுவலி. சீக்கிரம் வண்டியை கொண்டு வாருங்கள். இவ்வளவு தூரம் எங்கே போகிறாய்? இருட்டியதும் பார்க்கலாம். சங்கர் பாவ், மாமியார் இறந்து கொண்டிருக்கிறார். இது தாமதிக்க நேரமில்லை. சந்துரு, நீ சீக்கிரம் சைக்கிளை கொண்டு வா. நான் மாமியாருடன் உட்காருகிறேன். என்ன ஆச்சு? மாமியாருக்கு என்ன ஆச்சு? அண்ணி, மாமியாரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். வருவீர்களா? நான் குழந்தைகளுடன் இருக்கிறேன். நீயே போ. லலிதாவும் சங்கரும் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது? ஒருவேளை அவர்கள் தங்கள் மாமியாரை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது இரவில் மருத்துவமனைக்கு செல்ல விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பார்வதி மட்டும்தான் யோசிக்காமல் இருந்தாள். சந்துருவும் பார்வதியும் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே காத்திருந்தார்கள். மணி நேரங்கள் கடந்தன. அவர்கள் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. தங்கள் மாமியார் உயிர். நோயாளியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. நீங்கள் எங்களை மிகவும் தாமதமாக அழைத்து வந்தீர்கள். டாக்டர், தயவு செய்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கள். நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் உங்கள் அம்மா எங்களை விட்டு போய்விட்டார். அந்த நேரத்தில் அமைதி நிலவியது. சந்துருவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. பார்வதி சரிந்து விழுந்தாள். நாம் நம் மாமியாரை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லையா? பார்வதி, நீ உன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாய். அம்மாவுக்கு சரியான நேரத்தில் உதவி. இந்த நேரத்தில் சங்கரும் லலிதாவும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். என்ன நடந்தது? அம்மா எங்கே? அண்ணா, அம்மா இனி இல்லை. அவர் எங்களை விட்டு போய்விட்டார். என்ன சொல்கிறாய்? அம்மா யாருமே இல்லையா? அத்தை, நான் உங்களுடன் வந்திருக்க வேண்டும். லலிதா அழுதாள். ஆனால் அந்த அழுகையில் உண்மையான சோகம் இருந்ததா அல்லது வெறும் நாடகமா? பார்வதி அதை கவனித்தாள். லலிதாவின் கண்களில் கண்ணீர் இல்லை. பார்வதி தன் மனதிற்குள் இருந்தாள். அண்ணி அழுகிறார். ஆனால் அவர் கண்கள் வறண்டுள்ளன. இது நாடகமா? கங்கம்மாவின் இறுதிச் சடங்கு முடிந்துவிட்டது. வீடு காலியாக இருந்தது. ஆனால் வீடு மட்டும்தான் காலியாக இருந்ததா? மனங்களும் காலியாகத்தான் இருந்தன. அந்த வெறுமையை நிரப்ப யாரோ ஒருவர் சொத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். சந்துரு, அம்மா நம்மை விட்டு போய்விட்டார். இப்போது வீட்டின் பொறுப்பு என் மீதுதான் இருக்கிறது. நாளை நாம் சொத்து வாரிசு உரிமை பற்றி பேசலாம். அண்ணா, இது அம்மாவின் நினைவாக கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம். சொத்தை பற்றி பேச இது சரியான நேரமா? சந்துரு, நான் முன்பே சொத்தை பற்றி பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அம்மா அங்கே இருந்தபோதே ஏதோ சொல்லியிருந்தார். மாமியார் என்ன சொன்னார்? வீடும் 5 ஏக்கர் நிலமும் நமக்கு, மீதமுள்ள 3 ஏக்கர் உனக்கு என்று அம்மா சொன்னார்கள். இது பொய். அம்மா இப்படி சொல்லவே இல்லை. அவள் அவனுக்கு எழுத விரும்பவில்லை.
ஆனால் அவனிடம் வாய்மொழியாகச் சொன்னாள். மாமா என்னிடம் வாய்மொழியாகச் சொன்னார். நான் மூத்த மகன், எனக்குத்தான் அதிக பங்கு கிடைக்க வேண்டும். ஷங்கரின் வார்த்தைகள் சந்துருவின் நெஞ்சில் பலமாக அறைந்தன. அவனால் அதை நம்ப முடியவில்லை. தன் அண்ணன் இப்படி பேச முடியுமா என்று. இது நியாயமில்லை. சந்துருவும் அவருடைய மகன்தான். இருவருக்கும் சமப்பங்கு கிடைக்க வேண்டும். பார்வதி தன் குரலை உயர்த்தினாள். அவளால் அந்த அநீதியை தாங்க முடியவில்லை. ஆனால் ஷங்கரும் லலிதாவும் அவள் பேச்சை கேட்கவில்லை. பார்வதி தன் குரலை உயர்த்தினாள். அவளால் அந்த அநீதியை தாங்க முடியவில்லை. ஆனால் ஷங்கரும் லலிதாவும் அவள் பேச்சை கேட்கவில்லை. ஷங்கர், சொத்தில் 70% உனக்குத்தான் என்று உன் அம்மா உண்மையிலேயே சொன்னாரா? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? கவுடா, நான் அம்மாவுக்கு கடிதம் எழுத விரும்பவில்லை. ஆனால் அவர் என் பொறுப்பை பற்றி பேசினார். எனக்கு ஒரு பெரிய பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். கவுடா, நான் என் அம்மாவை நேசித்தேன். என் மனைவி பார்வதி அம்மாவுக்கு பணிவிடை செய்தாள். எங்களுக்கும் சமமான பங்கு கிடைக்க வேண்டும். அம்மா ஒருபோதும் பாகுபாடு காட்டியதில்லை. சந்துரு சொல்வது சரிதான். கங்கம்மா எல்லோரிடமும் சமமாகத்தான் இருந்தார். நீங்கள் யாரும் எங்கள் வீட்டு விஷயங்களில் தலையிடுவதில்லை. மாமியார் எங்களுக்குத்தான் அதிக பாரபட்சம் காட்டுவார். இது பொய். மாமியார் உன்னை மிகவும் செல்லம் கொஞ்சினார் என்பது உண்மைதான். ஆனால் அவள் அந்த சொத்துக்கு அநீதி இழைக்கவில்லை. பஞ்சாயத்தில் வாக்குவாதம் தொடர்ந்தது. இறுதியில் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. ஷங்கர் மூத்த மகன். அதனால் அவனுக்கு 60%, சந்துருவுக்கு 40% கிடைக்கும். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். இது நியாயமில்லை என்று நான் நினைத்தாலும் அம்மாவின் நினைவாக நான் ஒப்புக்கொள்கிறேன். சந்துரு மனம் வருந்தி ஒப்புக்கொண்டான். இது நியாயமற்றது என்று அவனுக்குத் தெரியும். ஆனால் அவன் தன் சகோதரனுடன் சண்டையிட விரும்பவில்லை. பார்வதி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த பாகம் வேண்டுமானால் கருத்துரையிடவும்.